உன் தலையில் முடி வெள்ள முடியாது தானே இருக்குது. உனக்கு இப்போ என்ன வயசாச்சு? அதுக்குள்ளே டை அடினாலும் அடிக்க மாட்டேற, முடி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. ஏன் டை அடித்தா என்ன? ஏன் உன்னோட வயசான தாத்தாலாம் டை அடிச்சுன்னுக்குறாங்கல்ல, எவ்வளோ அப்படியே ஒரு ரிச்சாக அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு இளமையாக இருக்கிறாங்க. உனக்கு என்ன வயசு இப்போ? 53 வயசா? 52. 52 வயசுலாம் அதே பையன் மேய்க்கிறாங்க, நீ தாத்தா மேய்க்கிற. உன் தலையில் டை அடிச்சா என்ன? இருக்கிற முடியே போதும்மான்னு, இதுக்கப்புறம் நான் டை அடிச்சு என்ன பண்ண போகிறேன்? வாழ்க்கை வந்து சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சிட்டியா? டைக்கும் சாதிக்க வேண்டியதுக்கு சம்மந்தம் கிடையாது. உனக்கு இதுமாதிரி டை தேவைப்படாதுன்றியா? இருக்கிற முகமே போதும். இதுக்கப்புறம் அழகாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறியா? ஏன் இந்த ஒரு சோர்வு? எதுக்காக இப்படி இப்படி சொல்கிற? சொல்லு. இருக்கிறதே போதும் அப்படின்னு நினைக்கிறல்ல. 2 பிள்ளைக்கு தகப்பன் ஆகிடுது, அதுக்கப்புறம் வந்து என்ன மெருகு ஏற்றி என்ன பண்ண போகிறோம் கணக்கில்? 2 பிள்ளைக்கு தகப்பன் ஆன பிறகு இனிமேல் மெருகு ஏற்றி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றியா? சூப்பர் சூப்பர். சந்தோஷமாக இருந்துட்டு பசங்களுக்கும் தேவையானது செஞ்சுட்டு போய் சேர வேண்டியதான். இருக்கிறது கேளுங்க மக்களே. அவர் வந்து டை அடிக்க சொன்னாலும் அடிக்க மாட்டுறாரு. வந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு 2 குழந்தைக்கு தகப்பன் ஆகிட்டாராம். இதுக்கப்புறம் நம்ம தலையிலையும் உடம்புலையும் முகத்துலேயும் மெருகேற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, சொல்கிறாரு. அவர் சொன்னது கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.